தந்தையின் மனம். நான் ரொம்ப கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினேன். அவசரத்தில் அப்பாவின் ஷூவை மாட்டிக்கொண்டு வெளியேறும் அளவுக்கு அவ்வளவு கோபம். இனி நான் பெரிய ஆளான பிறகுதான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளவு கோபம் பின்ன இருக்காதா என்ன? கல்லூரி போகும் மகனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க முடியாத அப்பா. நீங்கள் நான் ஏன் பெரிய இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறீர்கள்? உங்கள் கடன் எல்லாம் அடைப்பதற்காக. மண் ரோட்டில் நடந்தவுடன் காலணியில் ஏதோ சிக்கியதை உணர்ந்தேன். என் கால் விரலிலிருந்து கொஞ்சம் இரத்தம் கொட்டியது. பார்த்தால் பூட்ஸில் ஆணி இருந்தது. மிகவும் வலித்தது. பொறுத்து கொண்டு சிறிது தூரம் சென்றவுடன் என் கால்களில் ஈரமாக உணர்ந்தேன். சாலையில் தண்ணீர் இருந்ததை கவனிக்கவில்லை. அவ்வளவு கோபம். காலை தூக்கி பார்த்தபோது ஷூவின் சோல் கிழிந்திருந்தது. மேலும் கோபத்தை கூட்டியது. பேருந்து நிலையத்தை அடைந்தபோது 1 மணி நேரமாக பேருந்துகள் இல்லை. சோதனை மேல் சோதனை. இன்று நான் என் தந்தையின் பர்ஸை கொண்டு வந்திருந்தேன். பர்ஸை அவர் யாரையும் தொட விடாதவர். இந்த பர்ஸில் கண்டிப்பாக நிறைய பணம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். இதுதான் அவரிடத்தில் நான் எடுத்துக்கொள்ளும் கடைசி பணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு பர்ஸை திறந்து பார்த்தேன். இருந்ததோ 70 ரூபாய்தான். அதோடு அவரின் சிறிய டைரி. எவ்வளோ விஷயங்கள் மறைச்சு வைத்திருப்பார் அப்பா. அம்மா கிட்ட இருந்து கூட தெரியாமல் வைத்திருக்கும் டைரி ஆயிற்றே. அதனால்தான் யாரை பரிசை தொடவிட மாட்டார் போலும். அதில் ஒரு பக்கத்தில் பையனின் மடிக்கணினிக்கு 40,000 கடன் வாங்கிவிட்டேன். ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய வட்டியை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது. இதில் இந்த ஷூ வேறு மாற்ற வேண்டும். கடந்த 3-4 மாதமாக நினைத்தாலும் ஏதாவது ஒரு செலவு. பையனின் படிப்பு செலவை பார்த்தால் முடியுமா? அடுத்த மாதம் புது ஷூ வாங்கலாம். மற்றொரு பக்கத்தில் அம்மா தினமும் தன் உடைத்த கண்ணாடியை மாற்ற வேண்டும் தினமும் கேட்கிறார். போனஸ் வந்தவுடன் கட்டாயமாக மாற்றி விடலாம். அதுவரை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்ல வேண்டியதுதான். 3வது பக்கத்தில் பழைய ஸ்கூட்டரை கொடுத்துவிட்டு புதிய மோட்டார் சைக்கிளை தவணை முறையில் வாங்கி பையனுக்கு கொடுக்கலாம் என்றால் அதற்கும் இப்போது வழி இல்லையே. போனஸ் இது எதற்கு தான் ஆகுமோ? கடவுள் விட்ட வழி பார்ப்போம். அதன்பின் நான் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போனால்தான் என்ன? டைரியை படித்தவுடன் என் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டியது. சத்தமாய் அழ வேண்டுமென இருந்தது. பக்கத்தில் ஆட்கள் இருந்ததால் மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டேன். அந்த ஆணை காலில் குத்தவில்லை. உடனே ஓட்டமும் நடையுமாக வீட்டை அடைந்தேன். அப்பாவும் இல்லை, ஸ்கூட்டரும் இல்லை. ஓஹோ, புரிந்துவிட்டது. நான் அப்பாவை தேடி பைக் ஏஜென்சிக்கு ஓடி வந்தேன். அப்பா இருந்தார். நான் அவரை கட்டி கொண்டு கண்ணீரில் அவரின் தோள்களை நனைத்தேன். அப்பா, எனக்கு மோட்டார் சைக்கிள் வேண்டாம். உங்களுக்கு புதிய ஷூ வாங்கி கொள்ளுங்கள். பாட்டிக்கு புதிய கண்ணாடி வாங்குங்கள். நான் கட்டாயம் நன்கு படித்து பெரிய ஆளாக வருவேன். அதுவும் உங்கள் வழியில். நீங்கள் கவலையே படாதீர்கள். அவரை பத்திரமாக ஸ்கூட்டரில் கூட்டி கொண்டு வீடு அடைந்தோம். மிகவும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன பாவம் செய்ய இருந்தேன்? கடவுள்தான் காப்பாற்றினார். மேலும் யோசித்தேன். ஒவ்வொரு உணர்ச்சியையும் சோகத்தையும் டெபாசிட் செய்யும் வங்கி அம்மா. மேலும் நம் அப்பா என்பது நம் கனவை பேலன்ஸ் இல்லாவிட்டாலும் நனவாக்க முயலும் கிரெடிட் கார்டு என்ற உண்மையை உணராமல் எப்படி இருந்தேன்? எனக்கே வெட்கமாக இருந்தது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.